முத்து. சீரியஸான சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைச்சு நீயா சிரிக்க கூடாது. சுத்தி முத்தி பார்க்கணும். எந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்காக தானே எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். இப்ப மாட்டிக்கிட்டியா? என்ன முழிக்கிற? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. நீ எதுக்கு சிரிச்ச, ஏன் சிரிச்சன்னு நீ ஏன் சொல்லு. இல்ல நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே உனக்கே தெரியாம எடுத்து வச்சிருந்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டிடுவேன். ஐயோ வேணாமா, நமக்குள்ள எதுக்குமா இதெல்லாம்? நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. என்னது? ஆமாமா, நீங்க சமயக்காரங்களா வந்து இந்த ஆடிக்கார மாமாவை மயக்கி ஒரேடியா எல்லாத்தையும் அள்ளிட்டு போலான்னு பாக்குறீங்க. நீங்க அல்றதுல நான் கொஞ்சோண்டு கிள்ளிட்டு போலான்னு பாக்குறேன். அவ்வளவுதானம்மா. நம்ம 2 பேரோட கொள்கையும் கொள்ளையடிக்கிறது தானே. என்ன வளர? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? அட ஏமா என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் என்ன சொல்வதெல்லாம் உண்மையில வர லட்சுமி ராமகிருஷ்ணனா என்ன? முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற முனுசாமிமா உங்க வர்க்கம். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சாதாரண கொள்ளக்கார மாதிரி தெரியலையே. அதுல ரொம்ப கை தேர்ந்தவ மாதிரி இல்ல இருக்கு. அப்ப நீங்க மட்டும் யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீ யாருங்கிறது தான் இங்க பிரச்சனையே. முத்துங்கிறது நான் உருவாக்குன ஒரு கற்பனை கதாபாத்திரம். அப்படிங்கிற ஒருத்தி இல்லவே இல்ல. அப்ப முனுசாமிங்கிற ஒருத்தி எப்படி இருக்க முடியும்? முத்துன்னு ஒருத்தி இல்லனா முனுசாமின்னு யாரும் இல்லம்மா. ஆனா முத்துன்னு ஒருத்தி இருந்தானா நான் தாம்மா முனுசாமி. இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போல இருக்கு. இவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ என்ன சொல்ல வரேன்னு கிட்டத்தட்ட எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுக்கு என்னம்மா புரியணும்? நீ யாருன்னு புரியணும், எங்க இருந்து வந்திருக்கேன்னு தெரியணும். முதல்ல அத சொல்லு. அதான் சொன்னேனேமா, நான் உங்க வர்க்கம்னு. இங்க பார், நீ பெரிய அறிவாளின்னு நினைச்சேன்னா உன்னை நான் பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். ஆனா நீ என்கிட்ட எதையுமே மறைக்காம சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த உதவி தேவையோ அதை நான் உனக்கு செய்வேன். என்ன சொல்றியா இல்ல என்னை எதிர்த்து நிக்க போறியா? ஐயோ, நான் உங்க அளவுக்குலாம் இல்லம்மா. நான் ஒரு கத்துக்குட்டிமா. நான் எப்படிமா உங்களை எதிர்க்க முடியும்? அப்ப சொல்லு, நீ யாரு? உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லு. ஜாதகத்தை நான் சொல்றேன். ஐ, அது எப்படிமா எல்லாத்தையும் சொல்ல முடியும்? இந்த மாதிரி வேலையில ஒருத்தரோட பலம் இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கதான் நல்லது. தெரிஞ்சா நீங்க என்ன தூக்கி போட்டு மிதிச்சிட மாட்டீங்க. நாம வேணா ஒரு டீலிங் வச்சுக்கலாமா? டீலிங்கா? ஆமாமா, நான் உங்களுக்கு அணில் மாதிரி சேவை செய்வோமா. அணிலா? அதாவது உதவிமா. நீங்க பல கோடி அடிங்க, இந்த சொத்தெல்லாம் அடிங்க, அவங்க வியாபாரத்தெல்லாம் உங்க பேர்ல மாத்திங்க, ஏன் இந்த ஊரையே அடிச்சு ஒலையில போடுங்க. நான் உங்க கூட இருப்பேம்மா. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்க அடிமைமா. இவன் என்ன இப்படி திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான்? இவனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதா நல்லது. என்னம்மா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் உங்களை ஓவர்டேக் பண்ண மாட்டேன், உங்க பின்னாடியே வருவேன். நீங்க கண்ணை அசைச்சா போதும், நீங்க நினைச்ச காரியத்தை நான் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்க கோடு போட்டா போதும், நான் ரோடே போடுவேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் இருக்கேம்மா, நான் செஞ்சு தரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க சாமி மாதிரி நீங்க இருக்கீங்க. இப்ப என்னதான் சொல்ல வர? உன் டீல் தான் என்ன? என்னம்மா இது கூடவா உங்களுக்கு புரியல? நீங்க சொல்லுங்க, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்க கொடுங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். இதுதாம்மா டீல். நாம இவன் கிட்ட டீல் பேசினா இவன் நம்ம கிட்டயே டீல் பேசுறான். மா, என்னம்மா சொல்றீங்க? சரி, நான் சொல்றது எல்லாம் செய்வியா? அதுக்கு தானமா நான் இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு உதவி செய்வீங்கல்ல?
அத கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லாமேம்மா. சரி, உதவி செய்யறேன். போதுமா? இது போதுமேம்மா. இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. பார்க்க தானே போறேன். சரி, நீ போ. ரொம்ப நன்றிம்மா. வரமா. என்கிட்ட அடிமையா இருக்க நினைக்கிறானா இல்ல என்ன அடிமையாக்க நினைக்கிறானா ஒன்னும் புரியலையே. மொத்தத்துல இவ சாதாரண ஆளே இல்ல, பெரிய ஃப்ராடு. இவனெல்லாம் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். வாழ்க்கை, கல்யாணம், காட்சி எல்லாம் எப்படி அமையும்னு ஒரு நல்ல சீட்டா எடுக்கண்ணே. இங்க பாருங்கம்மா, இந்த சாமி மேல சத்தியம், கபாலி ட்ரெய்லரை 30 வாட்டி பார்த்த கிளிமா, தலைவரோட ரசிகர்மா இந்த கிளி, பொய்யே சொல்லாது. இன்னும் ஒரு மாசத்துல நீங்க எல்லாரும் ஹீரோயின் தான். ஆளுக்கு 100 கொடுத்துட்டு சந்தோஷமா போங்கம்மா. சினிமா ஹீரோயின் ஆயிடுவேன்னு சொன்னோன்னே எப்படி காசை அள்ளி கொடுத்துட்டு போறா பார். அதுக்கு நீ இப்போ 500 கொடுக்க போறியா? அவங்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்க போ. ஃபாலோ மீ. யோ, என்னையா பண்றீங்க? வாங்க சார் வாங்க. 3 முடிச்சு ரஜினி, கமல், ராஜாவின் பார்வையிலே விஜய், அஜித், அந்த மாதிரி ரெட்டையா வந்து நிக்கிறீங்க. சொல்லுங்க, கேஷா காடா? ஆமாயா, உனக்கு எண்டு கார்டு. என்ன சொல்றீங்க? புரியலையே. நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம். கிளிக்கு சோறு போடாம சினிமா காட்டி கூண்டுக்குள்ளே வச்சு கொடுமைப்படுத்துறியாம. ஐயோ ஈஸ்வரா, இது மீனாட்சி கையில் இருக்கிற கிளிங்க. நான் வணங்குற சாமியோட கிளிங்க. கிளி நல்லதாயா, உன்னை பார்த்தாதான் ஃப்ராடு மாதிரி தெரியுது. முதல்ல அந்த கிளியை பறக்க முடியா? இந்த கிளி பறக்காதுங்க. ஏன்? கூண்டு கிளின்னு எம்ஜிஆர் சிவாஜி நடிச்ச படம், அதை பார்த்ததுல இருந்து அது கூண்டுக்குள்ளேயே கிடக்குதுங்க. நீ ஜோசியக்காரனா இல்ல சினிமா பைத்தியமா? ஒரே சினிமா பேரா சொல்லிட்டு இருக்க. யோ, என்னையா பாக்குற? உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் மிகப்பெரிய ஆளா வர போறீங்க. யோ, நிஜமாவா? ஆமாங்க. தம்பிக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, ஒளிமயமான எதிர்காலம் எல்லாம் இருக்கணுமே. யோ, என்ன கலாய்க்கிறியா? என் வாழ்க்கையில ஒளி வந்தே 1 மாசம் தான் ஆறுது. இன்னும் மாசம் சம்பளம் கூட வாங்கல. வாடகை ரூம்ல தான் தங்கியிருக்கேன். இதுல உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் வேற தெரியுதா? தம்பி உட்காருங்க தம்பி. நான் ஏன் உட்காரணும்? அட உட்காருங்க தம்பி. உங்க கைய பார்த்தா தானே உங்க வாழ்க்கையே தெரியும். மச்சான் மச்சான் உட்கார. நீ பார்த்ததுக்கு அப்புறம் நானும் பார்க்குறேன். யோ, நிஜமா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? இங்க பாருங்க, 100 ருபீஸ் என் சார்ஜ். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. உன் பின்னாடி ஏதோ ஒரு மேட்டர் இருக்குதுப்பா. கைய நீட்டுங்க. மேட்ரா? மச்சான் 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 மேட்ரு மச்சான். கை நீட்டுறா. உங்க பேர் என்ன? சாரதி. நல்ல ரேக. ராகு, கேது, லக்னம், சகுனம் எல்லாம் உச்சத்துல இருக்கு. இனிமே இலியானாவே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது போதும். இலியானாவா? இல்லையா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? இலியானா, வெளியே வந்து இவரோட பேருக்கு ஒரு அற்புதமான சீட்டை எடுத்து கூடு. வா இலியானா வா. சாரதிங்கிற பேருக்கு ஒரு அற்புதமான சீட்டை எடுக்கண்ணே. எடு இலியானா, சாரதிங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடு. தம்பியோட எதிர்காலம், வாழ்க்கை, கல்யாணம், காட்சி எல்லாம் எப்படி அமையும்னு ஒரு நல்ல சீட்டா எடுக்கண்ணே. இலியானா குடு குடு. இப்ப நம்ம இலியானா இந்த சீட்டை எடுத்து கொடுத்துருக்கா. என்னன்னு பாப்போமா? ஐயோ, என்னாச்சு? என் 10 வருஷ அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு சீட்டை நான் பார்த்ததே இல்லையே. என்னையாச்சு? முத தடவையா சாமி படம் வந்திருக்கு. அந்த ஈஸ்வரியே வந்திருக்கா. யோ, நல்லது தானயா.
தம்பி உன் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. கண்ட இடத்துல சுத்த போறீங்க. கண்ட மேனிக்கு பணம் குமிய போகுது. கண்ட மேனிக்கு பெரிய ஆள் ஆக போறீங்க தம்பி. யோ நிஜமா சொல்ற? அஜித் குமாருக்கு ஆசைப்படத்துல நடிங்கன்னு ஆசையை தூண்டுனதே நான் தானே. யோ அவர் தலையாயிட்டாரு. அப்ப நான் என்ன ஆவேன்? வாளாவ. யோ என்னையா? ஆமா தம்பி, அந்த ராமருக்கு நீ அணில் மாதிரி, அந்த மீனாட்சிக்கு கிளி மாதிரி. நீ ஒரு பெரிய இடத்துல செட்டில் ஆக போற. பெரிய இடமா? ஆமா, பெரிய இடம். பணத்துல, அறிவுல, வேலையில, ஏன் வயசு கூட அவ உன்னை விட பெரியவ. முதிர்கண்ணி. யோ என்னையா சொல்ற? என்ன தாளாட்ட வருவாளோ. இந்த பாட்டை நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இளைய தளபதி விஜய் படம். அதே மாதிரிதான். அவ உன்னை வச்சு தாளாட்டுவா, சீராட்டுவா, பாராட்டுவா. ஆனா அந்த சொர்க்கமே உன் மடியில வந்து விழுறது உன் கையில தான் இருக்கு தம்பி. யோ புரியாம சொல்லியா? குணா கமல் மாதிரி அபிராமி அபிராமின்னு இன்னையிலிருந்து அவ பின்னாடியே சுத்து. அப்புறம் பாரு உன் வாழ்க்கை யூட்டர்ன் அடிக்கும் தம்பி. யோ நிஜமா தானே? என் இலியானா மேல சத்தியமா சொல்றேன். இல்லையா நான் கவுத்துறாத. நான் சாப்பிட்ற குஸ்பு இட்லி மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். யோ அவன் எங்கேயா தேடுவான்? எதுக்கு இவனை கொஞ்சம் தூரமாவே வச்சுக்க. உனக்கு செருப்படி வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுப்பான். டேய் போடா, எழுந்து போடா. ஃபிகர் வந்த உடனே ஃப்ரெண்டை கட்டி விடுறியா? ஆமா எழுந்துடா போடா. இதெல்லாம் நல்லது இல்லடா. நீங்க சொல்லுங்க, அவளை நான் எங்க பாப்பேன்? அவ உன்னை சுத்திதான் இருப்பா. காத்து மாதிரி நீ தினைக்கும் போற இடத்துல எல்லாம் அவளை பாப்ப. நீ அவ கண்ணை பார்த்து உன்னையே மறப்ப. அந்த முதிர் கண்ணிதான் உன்னோட கனவு கண்ணி. பாலைவனமா இருக்க உன் வாழ்க்கையில வேகமா பாய போற ஐஸ் தண்ணி உனக்கே தெரியும். அவளை பார்த்த உடனே தானா குணா கமல் மாதிரி நீ மாற போற. தம்பி காசு? முதிர் கண்ணி, என் கனவு கண்ணி, என் வாழ்க்கையில பயப்பட ஐஸ் தண்ணி. அபிராமி அபிராமி. டேய் 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 என்னடா? டேய் மச்சான், டேய் டேய் என்னாச்சு உனக்கு? டேய் டேய் இங்க பாருடா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆனா உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்டா? டேய் இங்க பாருடா. டேய் பிளான்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல? போயிட்டு இருக்குண்ணே. நீ நல்லா உஷாரா காரியத்தை முடிக்கணும். அதுக்கு தான் நான் கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படியாச்சும் முத்து இந்த வீட்டில இருந்து தூக்கணும். அது உன்னால தானே முடியும். அதான் தலை உங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு. தெரியும்டா. இதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக 5க்கும் 10க்கும் எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. கேட்கவே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நடந்தா எப்படி இருக்கும்? நடக்கும்டா, கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடு காய்ச்சி தொங்குற மாங்காய் மரம்னு நினச்சா இது மாங்காய் தோப்பாலில் இருக்குது. இங்கே ஒருத்தனும் நேர்மையானவன் இல்லை. இருக்கிற ஒரே நல்ல ஆள் அந்த சந்தோஷ் மட்டும்தான். பாவம், அவனும் இழிச்சவாயன். நான் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்கிறான். எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். கரெக்டான டைமுக்கு தான் வெயிட்டிங்கு. நான் வந்து உன்னை அலர்ட் பண்ணும்போது நீ உஷாராக இருக்கணும், புரியுதா? குரு, நீ எல்லாம் மோசமானவங்களையும் முக்கியமான ஆள்.
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி விட்டுறாத குரு. டேய் நான் சொல்கிறபடி கேளு. உனக்கு வர வேண்டியது தானாக வந்து சேரும். இல்லை நீ தான் மேலே போய் சேருவ. தலை, போலீஸ் கிலீஸ்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தலையில தொங்க விட்டுருவானுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக செய்ய தலை. டேய் உன் மேலே எவனும் கை வைக்க மாட்டான். அப்படியே நீ ஜெயிலுக்கு போயிட்டாலும் உன் குடும்பம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம பாஸ் தானாக பார்த்துக்குவார். நீ இருந்து சம்பாதிக்க முடியாததை ஜெயிலுக்கு போய் சம்பாரிச்சேன்னா உன் குடும்பம் என்ன வேணாம் நான் சொல்லும். அப்படி இல்லை தலை, ஃப்ராடுகிட்டேயே ஃப்ராடுத்தனம் பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுன்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு உன் மேலே எதுவும் சந்தேகம் வரலையே? இந்த கிரிமினல் குடும்பத்தில் ஒரு பய விடாமல் எல்லாருக்கும் என் மேலே சந்தேகம்தான். என்ன தலை சொல்கிற? ஆமாண்டா. ஆனால் ஒருத்தனாலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லார் குடுமையும் என் கையில் இருக்குது. அப்படியா தலை? அந்த ஃப்ராடு பையன் அறிவு, சந்தோஷ ஏமாத்துற மாயா, அதுக்கு ஒத்து ஊதுற அம்மா, கூடவே இருந்து குளிப்பறிக்கிற அந்த சந்தியா, இந்த கொல்லை கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் இந்த கேக்கு, இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு அப்பாவி பைத்தியம் முத்து. அதை தூக்குறதெல்லாம் ஒரு மேட்ராடா. நான் சொல்கிறப்ப நீ வண்டி எடு. அதான் நீ செய்ய வேண்டிய வேலையே. பெரிய ஆளு தலை நீ. வந்த ஒரு மாசத்துலயே எல்லாரு கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுறிய. இதுக்கு தான் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி கூட்டியாந்தேன். ஆனா தலை, என்னடா இதில் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லவே இல்லையே. டேய் ஒரு காரியத்தை எடுத்தா அதை முடிக்கணுன்ற எண்ணம் கவனம் எல்லாம் இருக்கிறவன் தான் உண்மையான கிரிமினல்னு பாஸ் அடிக்கடி சொல்லுவார். காசு மட்டுமே கண்ணா இருந்தேன்னு வையேன், நீ கண்டிப்பாக வேலைக்கே ஆக மாட்ட. என்ன தலை இப்படி பயன்படுத்துற? நான் தான் உன்னை கூட்டு வந்தேன், என்கிட்டே சொல்ல மாட்டேன்றா. இந்த பார், நீ தான் என்னை கூட்டு வந்தன்றதுனால தான் இவ்வளோ விஷயமும் உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நான் தான் எல்லாமே, என்னால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னேன்னு வையேன், உன்னை தூக்கிட்டு முத்துவை கடத்துனது நீ தான் உன் மேலே பழிய போட்டு துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். தெய்வமே, அப்படிலாம் செஞ்சிடாத. உனக்கே நல்லா தெரியும் டேஞ்சரான ஆளு நீ. உனக்கு விசுவாசமான ஆளுனா நீ எப்போ எங்கன்னு மட்டும் சொல்லு, என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன். சரியா தலை? அது எப்போ எங்க எப்படி முத்துவை தூக்குறது, இந்த குடும்பத்தை எப்படி உண்டியல் மாதிரி உலுக்கி காசு வாங்குறது, எல்லாத்தையும் நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். தலை, எதுக்கும் அந்த மாயா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க தலை. மாயாவாது ஆயாவாது, இந்த குடும்பமே என் காலுக்கு கீழடா. பார்த்துனே இரு, இனிமே தான் விளையாட்டே. குணா கமல் மாதிரி அபிராமி அபிராமின்னு இன்னையிலிருந்து அவ பின்னாடியே சுத்து. அபிராமி அபிராமி என்னது ஆ, என்னது கையில இப்படி வச்சிருக்கீங்க? அசிங்கமா. முதல்ல கையை கீழே போடுங்க. அது உங்களை பார்த்தா அந்த அபிராமியே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. அபிராமியா? குணா படம் நீங்க பார்க்கலையா? பார்த்த உடனே பத்திக்குமே அந்த மாதிரி லூசா நீங்க? ஆயிட்டேன். ஆ? அவ சொன்னதெல்லாம் உண்மைதான். ம், எவன்? உன் கண்ணை பார்த்தா நயன்தாரா, உன் மூக்க பார்த்தா அமலா பால், உன் அழகால என்ன கொல்லுறியே
காதல் என்னும் வலையில் என்ன தள்ளு. ஏங்க யூ ஆர் வெரி ஃபன்னி. ஏங்க இப்போ எதுக்கு பண்ணீங்கிறேல்? ஐயோ ஃபன்னி இல்லங்க, ஃபன்னி ஃபன்னி. சரி, எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கேள்? இந்த வாய்ஸை நான் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்கேன். அதுல ஒரு கரடி கதை ஞாபகம் வந்துருச்சு. அதான் சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வர்றது இருக்கட்டும், லவ் வரணும், அதான் மேட்ரு. உங்களுக்கு இந்த அருவா தூக்கிட்டு வர மாமா பையன், என்கேஜ்மெண்ட் ஆன அமெரிக்க மாப்பிள்ளை, நைட் ஆனா நல்ல பையன் மாதிரி மெசேஜ் அனுப்புற ஃப்ரெண்டு, அப்படி எதுவும் உங்க மொபைல்ல யாரும் இல்லையே? என் மொபைல்ல யாரும் இல்ல, ஆனா என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. மனசுக்குள்ளையா? ஆமா, தேவ். நீங்க கூட அவரை பார்த்திருக்கீங்க. அவருதான் உங்க ஃப்ரெண்டு. அவரை தான் நான் சின்சியரா லவ் பண்றேன். கவுத்துட்டே இல்லையாடா? என்ன என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இது எப்பத்துல இருந்து? அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல போனா இந்த ஆபீஸ்க்கு வந்ததே தேவ்காக மட்டும்தான். கல்யாணம் பண்ணா அவரை மட்டும்தான் பண்ணுவேன். அவர் கூடவே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கதா வந்தேன். போதுங்க போதும். சூட்ட குருவின்ற மாதிரி என் குருவி நீங்க சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நான் அழுதுருவேன். வேற போடி அவதாரம் முடிஞ்சு. சரியான காமெடி பீஸ்.